அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு 2026 தேர்தல் தேதி யாருக்கு சாதகம்? அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய 2026 ஆண்டு நமது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. ஏப்ரல் 23 ஏப்ரல் 2026ஆம் வருடம் இந்த அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில். இது யாருக்கு சாதகம் என்பதை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். அந்த தேர்தல் தேதி, அந்த நாளை வைத்து இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். எந்த ஜாதகம் வெற்றி பெறப்போகிறது என்பதை தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறப்போகிறார், முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லியிருப்பேன். இப்பொழுது இந்த தேர்தல் தேதி இப்பொழுது முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்கும், அதுக்கடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், இந்த 3 வேட்பாளர்கள் தான் முதலமைச்சருடைய டாப் லெவலில் இருக்கிற வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த தேர்தல் தேதி யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை இப்பொழுது சொல்கிறேன். எனவே இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள். ஜோதிடம் ஆல்ரெடி எல்லாமே முடிவு செய்யப்பட்டது. இந்த கோல்சாரம் என்பது அன்றைய வானத்தில் இருக்கும் கிரகம். தன்னுடைய ஜாதகத்தில் யோக காலங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த நாளில் அந்த யோக கிரகம் செயல்படுமா இல்ல செயல்படாம அப்படி அமைதியாகி விடுமா என்பது ஒரு வகையில் இந்த கோல்சார அமைப்பு கிரக நிலையை நாம் பார்க்க வேண்டும். அந்த அப்படி பார்க்கும் பொழுது தளபதி முதலில் இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறேன். அவர் சிம்ம லக்னம், சிம்ம ராசி. அந்த காலகட்டத்தில் அவருக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் அவருக்கு அவருடைய பூரண நட்சத்திரத்திற்கு இப்பொழுது முதல்வராக இருந்தவர் தமிழகத்தை ஆண்டவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பூரண நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். அந்த பூரண நட்சத்திரத்திற்கு ஏப்ரல் 18ஆம் தேதியில் இருந்து பாதிப்பை தரப்போகிறது என்று நான் கடந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அப்ப சனி அந்த பூரண நட்சத்திரத்திற்கு பாதிப்பை தரப்போகிறது. இது அஷ்டம சனி அவருக்கு. அப்பொழுது அந்த தேதியில், அந்த ஏப்ரல் 23ஆம் தேதியில் சனி, செவ்வாய், புதன், சனியோடு செவ்வாய் சேரக்கூடாது. சனியும் செவ்வாய் 2 பேர் சேர்ந்தா கடுமையான பாவத்துவம். அப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்து இங்க பாவத்துவமாக இருக்கிறது. அப்ப ஏற்கனவே சனி அங்க அவருடைய நட்சத்திரத்துக்கு, பூரண நட்சத்திரத்துக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது கூடுதலாக செவ்வாய் என்ற இன்னொரு பாவ கிரகமும் சேர்ந்து இருப்பதால் அவருக்கு கூடுதலாக அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது. அந்த தேர்தல் தேதி அன்று இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதலாக பிரச்சனை ஏற்படுத்த போகிறது. இது ஒன்று பாதிப்பு. அதற்கடுத்து அவருடைய ராசிநாதனும் லக்னாதிபதியுமான சூரியன் அவர் பலமாக இருக்கிறார். சூரியன் பலமாக இருப்பது அது ஒரு வகையில் என்ன என்றால், ஒரு கிரகம் பலமாக ஆட்சி உச்சமாக இருந்தாவே அது வெற்றி கிடையாது. நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், கிடையாது. சூரியன் பலமாக இருந்தால் எல்லாத்திலையும் அவர் நான் தான் வெற்றி பெறும் என்ற மாதிரி ஒரு வகையான ஒரு தைரியத்தை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் சூரியன் லக்னாதிபதி உச்சமாக, ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது. ஆனா அந்த ராசிநாதனும் லக்னாதிபதியுமான சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும், சுப ஒளியில் இருக்க வேண்டும். குரு பார்வை அது போன்று சுபரோடு சுக்கரனோடு சேர்ந்த சுபத்துவமாக இருந்தால்தான் இந்த சூரியன் மகிழ்ச்சியை தருவார். இவர் இப்பொழுது என்ன செய்வார் என்றால், எல்லாம் நான் தான், எல்லாமே வெற்றி பெற்று விடுவேன் என்ற ஒரு வீர கம்பீரத்தில் மட்டும் இருப்பார் அந்த நாளில். ஆனால் மகிழ்ச்சியை இந்த சூரியன் தராது. ராசிநாதனும் லக்னாதிபதியும் அந்த மாதிரி இருக்கிறது அந்த கிரக அமைப்பு ஒன்று. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு தசாபுக்தி, அன்றைய நாளில் தசை
அவருக்கு என்ன தசை நடக்கிறதுனா சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது, ராகு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி தசாநாதன் சனி செவ்வாவோடு சேர்ந்து பாவத்துவம் அடைகிறார். செவ்வாவோடு அவர் சேர்ந்து பாவத்துவம், கூடுதல் பாவத்துவம் அடைகிறார். அப்ப தசாநாதனும் இங்க பாதிப்படைகிறார். ராசிநாதனும் பலமாக மட்டும் இருக்கிறார், ஆனால் சுபத்துவம் இல்லை. ஜென்ம அவருடைய நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி பாதிப்பு கூடுதலாக இருக்க போகிறது. சனியும் செவ்வாவும் அவருடைய நட்சத்திரத்தை அதிகமாக சனியை டேமேஜ் பண்ணுவதால் சனி இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்த போகிறது. அப்போ அவருக்கு ஏற்ற சூழ்நிலை அவருக்கு அந்த நாளில் இல்லை. பாருங்க, அவருடைய ஜாதகம் ஏற்கனவே அவர் வெற்றி பெற மாட்டார், அவருக்கு அஷ்டம சனி பிரச்சனையை கொடுக்கும், அவர் தேர்தலில் முதலமைச்சராக மீண்டும் வரமாட்டார் என்று சொல்லியிருப்பேன். அதற்கேற்றார் போன்றே தேர்தல் தேதியும் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு மேல் வந்துள்ளது. ஏப்ரல் 18ல இருந்து அவருக்கு அதிக பாதிப்பு அடைய வேண்டும் என்ற காலம் அந்த அஷ்டம சனி தாக்கம் அவருடைய நட்சத்திரத்துக்கு, பூர்வ நட்சத்திரத்துக்கு. அதே போன்று கிரகம் சரியாக துல்லியமாக செய்துள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு மேல் தேர்தலை கொடுத்து அவருக்கு பிரச்சனை. கண்டிப்பாக இவர் அந்த தேர்தல் தேதி அன்று மக்கள் ஏற்கும் அளவில் இவருக்கு சூழ்நிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டேன். ஒன்று. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் முதல்வர் வேட்பாளர். அவர் கன்னி ராசி. ராசியை 2 பாவகிரகங்கள் பார்க்கிறது. ராசியை 2 பாவகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இது பிரச்சனை. நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக அவருக்கு பிரச்சனை. கண்டிப்பாக அது மகிழ்ச்சியை தராதவருக்கு அந்த தேர்தல் நாளன்று ராசியை சனியின் செவ்வாயை 2 பாவகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே புதன் தசாநாதன், அவருடைய தசாநாதன் புதன் நீட்சமாக இருக்கிறார், பாவத்துவமாக இருக்கிறார். தசாநாதனும் வலிமை இழந்துள்ளார், அதுவும் பிரச்சனை, பாவத்துவமாக இருக்கிறார். அதற்கடுத்து அவருடைய புக்திநாதன் மட்டும் அவரு இருக்கிறார், சுக்கிரன், அவரும் சனி பார்வையில் இருக்கிறார். எனவே அந்த தேர்தல் அந்த காலகட்டத்தில் அவருடைய லக்னாதிபதியும் இந்த சுக்கிரனே, அவரும் சனி பார்வையில் இருக்கிறார். அவரும் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று ஒரு கம்பீரமாக, ஆனால் மக்கள் விரும்புவார்கள் எல்லாமே அந்த நாள் சூப்பர் என்று இருப்பார். ஆனால் இங்கு எல்லாமே அவருக்கு ராசி சனியின் செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பது கண்டக சனி, கண்டிப்பாக பிரச்சனையை தரும். இதுவும் அவருக்கு ஏற்ற அந்த காலமாக இல்லை. ஏற்கனவே அவருடைய ஜாதகத்தை சொல்லியிருப்பேன், அவரும் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று. அடுத்து 3வது தளபதி விஜய் ஜாதகம். அவர் கடக லக்னம், கடக ராசி. அவருடைய லக்னாதிபதி ராசி அதிபதியுமான சந்திரன் குருவோடு 6 டிகிரிக்குள் சுபத்துவமாக இருக்கிறார். குரு 23 டிகிரி, சந்திரன் லக்னாதிபதியும் ராசிநாதனான சந்திரன் 29 டிகிரி. 6 டிகிரிக்குள்ள மாபெரும் சுபகிரகமான குருவோடு சேர்ந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அப்ப ராசி அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் அவர் லக்னாதிபதியும் ராசிநாதனும் நல்லபடியாக இருப்பதால் இவரை அனைவரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவருடைய காலம், அந்த தேர்தல் தேதி இவருக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. அனைத்து மக்களும் அவரை விரும்பி ஓட்டை அவருக்கு போடும் அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய, அவரை சிறப்படை செய்யக்கூடிய அந்த அமைப்பு அந்த தேர்தல் தேதி என்று அவருடைய லக்னாதிபதியும் ராசிநாதனும் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக சந்திரன் இருக்கிறார். கடக லக்னம், ஒரு கடக ராசி தளபதி விஜய் அவர்கள். அதே போன்று அவருக்கு அப்பொழுது ஏப்ரல் 18 முதல் அவருக்கு குரு புக்தியும் தொடங்கி விடுகிறது. ஏற்கனவே குரு புக்தியில் அவருக்கு ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய அமைப்பு அந்த குரு புக்தி அவருக்கு செய்யும் என்று சொல்லியிருப்பேன். அந்த குரு புக்தியும் அவருக்கு தொடங்கி விடுகிறது ஏப்ரல் 18 முதலே அவருக்கு. எனவே எல்லாமே விஞ்ஞானம், ஏற்கனவே சொன்னது அப்படியே அந்த கோல்சார் அடிப்படையிலும் அவர் நல்லது நடக்கப் போகிறது என்பது தெளிவாக அந்த நாளிலும் அவருக்கு ஏற்ற நாள் அமைந்துள்ளது. நல்ல காலத்தில் அவருக்கு தேர்தல் வருகிறது குரு புக்தியில். அதே மாதிரி குருவோடு அவருடைய லக்னாதிபதி ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இருக்கும் போது தேர்தல் வருகிறது, தேர்தல் தேதி. எனவே இது மிகப்பெரிய விஞ்ஞானம். தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறார். மக்கள் அனைவரும் இந்த தேர்தல் தேதியில் விரும்பி அவரை ஆசையாக அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்பி ஓட்டை போட போகிறார்கள். அதனால் ஒரு மனம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. கண்டிப்பாக ராசிநாதனும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கிறது. அவருக்கு புக்திநாதனும் குரு சிம்மத்தை பார்த்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவரும் நல்லபடியாக, குருவும் நல்லபடியாக ஒளி பொருந்தி வளர்ப்பிறை சந்திரனோடு சேர்ந்து பாவத்துவம் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய தசாநாதன் சுக்கிரன்
அவரும் ஆட்சியாக இருக்கிறார் நல்லபடியாக ஸ்ட்ராங்கா. இன்னும் சனி பார்வை மட்டும் எதிரிகள் வந்து அவரை வந்து ஒரு குறைந்த மதிப்பீட்டுன்னு அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு. ஆனாலும் அவருக்கு சாதகமாகவே, தளபதி விஜய் அவர்களுக்கு சாதகமாகவே இந்த தேர்தல் தேதி கிரகங்கள் அனுமதித்துள்ளது. ஏற்கனவே நான் சொன்னது போல் அவர் முதலமைச்சர் ஆவார் என்பதை சொன்னது போல் அவருக்கு தேர்தல் தேதியும் கிரகங்கள் ஏப்ரல் 18 முதல் குரு பக்தியில், அந்த குரு பக்தியில் குரு நல்லபடியாக இருந்து கொண்டு, சந்திரனும் அவருடைய ராசிநாதனும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருந்து கொண்டு அவருக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான அனைத்து மக்களும் அவருக்கு ஓட்டை போடக்கூடிய அமைப்பில் அவருக்கு அந்த காலம், அந்த தேர்தல் தேதி சாதகமாக தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.